பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளும் உங்களுக்கு இயேசுவின் நாமத்தினால் இனிய நாளாய் அமைவதாக. இந்த நாளுக்கான வார்த்தை தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், அதனுடைய 10வது வசனம். புக் ஆஃப் டேனியல் சாப்டர் 6 verse 10. தானியேலோ வென்றார், அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்பொழுதெல்லாம் நமக்கு எதிராக சத்துரு சூழ்ச்சிகளை செய்து நம்மை சிக்க வைக்கலாம் என்று எத்தனம் பண்ணுகிறானோ, அப்பொழுதெல்லாம் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற இடம் தேவனுடைய சமூகம். அதாவது நம்முடைய வீட்டிலேயே நாம் ஒரு இடத்தில் இருந்து கர்த்தரை பார்க்கிற ஒரு இடம் அது அமைந்திருக்கும். பாருங்கள், தானியேலை சுற்றிலும் சத்துருக்கள், அந்நிய தேசம், அவனுக்கு சொந்தம் என்று சொல்வதற்கு அங்கு யாரும் இல்லை. உதவி செய்வதற்கும் பாபிலோனிய அரசாங்கத்தில் யாரும் கிடையாது. ஆனால் அந்த மனிதனுக்கு எதிராக ஒரு சூழ்ச்சி வலை பின்னப்பட்ட போது தானியேல் அந்த பிரச்சனையை ராஜாவை கொண்டு சமாளிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் எத்தனம் பண்ணாமல் பரலோகத்தின் ராஜாவாயிருக்கிற தேவனிடத்தில் அவன் ஓடி வருகிறான். இது இன்று மாத்திரமல்ல, அவன் வழக்கமாக அந்த இடத்தை தன்னுடைய பிரச்சனைக்கான தீர்வின் இடமாக வைத்திருக்கிறான். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கும் கர்த்தர் ஜெப இடமாக, தேவ சமூகத்தின் இடமாக நாம் ஒவ்வொருவரின் வீட்டிலும் ஒரு இடத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த இடம்தான் நாம் எப்போதும் சென்று நம் பரலோக ராஜாவினிடத்தில் முறையிட வேண்டிய இடம். இந்த நாளிலும் நீங்கள் பிரச்சனைகளை சந்திக்கிறீர்களா? குடும்பத்திலும் வேலை ஸ்தலத்திலும் போகிற வருகிற இடங்களில் உங்களுக்கு எதிராக பிசாசு சூழ்ச்சிகளை செய்கிறவர்களை எழுப்புகிறானா? அது எழுப்பப்பட்டு உங்கள் மேலதிகாரியோ இல்லாவிட்டால் உங்களுக்கு மேலிருப்பவர்களோ அதை தெரிந்தோ தெரியாமலோ உறுதிப்படுத்தியிருக்க கூட கூடும். ஆனால் எல்லாரையும் அரசாளுகிற பரலோகத்தின் தேவன் ஒருவர் இருக்கிறார். அவரை நாம் சந்திக்கிற இடம்தான் அந்த ஜெப இடம், தேவ சமூகம். தானியேலுக்கு அந்த இடம் எப்பொழுதும் சாவகாசமாய் செல்லுகிற இடமாய் இருந்தது. அந்த இடத்தில் 5 காரியங்களை தானியேல் செய்கிறான். அதை நாம் இப்பொழுது பார்ப்போம். முதலாவது, தானியேல் தன் வீட்டுக்குள்ளே போனான். அதாவது நீங்கள் தனிமையிலே கர்த்தரோடு உறவாடுகிற ஒரு இடம். நீங்களும் கர்த்தரும், நீங்களும் தேவனும், அந்த 2 பேருக்கும் உறவு ஏற்படுத்துகிற ஒரு இடம், அதுதான் தன் வீட்டுக்குள்ளே போனான். உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு நீங்கள் அந்த இடத்தில் போங்கள். அது முதலாவது நீங்கள் செய்ய வேண்டியது. இரண்டாவது, தானியேல் செய்தது தன் மேல் அறையிலே. மேலறை எதை குறிக்கிறது? அங்கே கர்த்தரிடத்தில் அழுது ஜெபிப்பது. தாவீது அப்சலோம் பிடிபட்ட போது அவன் மேலறையிலே சென்று அழுதான். மற்றவர்களுக்கு முன்பதாக அவன் அழவில்லை, மேலறையிலே அழுதான். நீங்களும் உங்கள் பிரச்சனையின் நேரத்திலே, சோர்வின் நேரத்திலே, சொந்தங்கள், உறவுகள், அவர்களிடத்தில் போய் அழாதிருங்கள். இந்த இடத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் அழுது ஜெபம் பண்ணுங்கள். மேலறையிலே கர்த்தரோடு கூட அழுது ஜெபம் பண்ணுங்கள். மூன்றாவதாக, தானியேல் எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்தான். அதனுடைய அர்த்தம், உங்கள் முகத்தை, உங்கள் போக்கஸ கர்த்தர்ட்ட மாத்திரம் வைங்க. எதை குறித்து யோசிக்காதீங்க. யாரு வேணாலும் எழும்பட்டும், உங்களுக்கு விரோதமாக எத்தனை ஆயுதங்கள் வேண்டுமானாலும் எழும்பட்டும். ஆனால் எருசலேமுக்கு நேராக உங்க போக்கஸ் பரலோகத்துக்கு நேராக, உங்களுக்கு பதில் தருகிற தேவனுக்கு நேராக மாத்திரம் நீங்கள் நில்லுங்கள். நான்காவதாக, தானியேல் முழங்கால் படியிட்டான். நீங்களும் முழங்கால் இடுங்கள். அந்த இடத்தில் நின்று முழங்கால் இட்டு கைகளை உயர்த்தி கர்த்தரை நோக்கி ஜெபியுங்கள், அழுது ஜெபம் பண்ணுங்கள். ஐந்தாவதாக அவன் செய்தது ஸ்தோத்திரம் செலுத்தினான். அது என்ன? இப்பொழுது செய்யப்பட்ட ஜெபத்திற்கு பதில் வந்தது. கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டார். அந்த நிச்சயத்தை அந்த இடத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள். இனி பிரச்சனைகளை குறித்து கவலைப்படாதீர்கள்.
இந்த 5 காரியங்களை நீங்கள் செய்யும் பொழுது, சிங்ககவியா இருக்கலாம், சிங்கங்கள் இருக்கலாம், நமக்கு உதவி செய்கிறவர்கள் மத்தியிலே கூட எதிரிகள் சூழ்ச்சிகளை பண்ணலாம். ஆனால் கர்த்தர் தானியேலுக்கு ஜெயத்தை கொடுத்தது போல உங்களுக்கும் ஜெயத்தை கண்டிப்பாய் கொடுப்பார். சிங்கங்களின் வாயை தூதனை கொண்டு கர்த்தர் கட்டுவார். சிங்ககவியில் நாம் போடப்பட்டாலும் ஜெயம் நமக்கு தான். சிங்கங்களை கர்த்தர் அழித்து போடுவார். யாரெல்லாம் சூழ்ச்சி செய்தார்களோ அவர்களே அந்த பிரச்சனையில் சிக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார். ஜெபிப்போமா? அன்புள்ள பிதாவே, உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுக்கு விரோதமாக யார் எழுப்பினாலும், மனிதர்களை சத்துரு எழுப்பினாலும், சிங்க கெவியை ஆயத்தம் பண்ணினாலும், எங்களுக்கு ஜெயம் தருகிற ஜெப இடம் உண்டு. எங்களுக்கு ஜெயம் தருகிற உம்முடைய சமூகம் உண்டு. அங்கே நாங்கள் வீட்டுக்குள்ளே போய் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக முழங்கால் படியிட்டு ஸ்தோத்திரம் செய்கிறோம் ஆண்டவரே. இதனால் நாங்கள் ஜெயம் பெறுவோம். தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது என்ற வார்த்தையின்படி உடைய பிள்ளைகளின் காரியம் ஜெயமாயிருப்பதாக, சத்துருவை ஜெயிப்பார்களாக, ஜெயமெடுத்து நடைபெறுவார்களாக. கர்த்தரே இதை செய்கிறபடியால் மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.